ஸோ மேட்ச் நம்பர் 3 பிட்வீன் மதுரை ராயல் ஜெயண்ட்ஸ் ஏஎஃப்சி. ஏஎஃப்சி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க, ஒயிட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பொற்சலன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓ கேட்சுக்கு வரல, வந்திருக்கலாம் கேட்சுக்கு, பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் விஷ்ணு வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். சரிமே சான் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒயிட் பால் சிக்னல். ஓ திரும்பி ஒரு ஒயிட் பால் அண்ட் ஸோ ஒயிட் +1 எடுத்திருக்காங்க. ஓ ஸ்விங்கே சார் நல்லா ஸ்விங் ஆச்சு, பால் டாட் பால் மட்டுமே. உல்டா சார் ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஸோ பவுண்டரி நம்பர் 1 ஃபார் த டீம் மதுரை ராயல் ஜெயண்ட்ஸுக்கு. விஜய் அவர் பேட்லேருந்து ஓ நான் பால் குயிக்காக ஸ்விங் ஆகி உள்ளே வந்தது, டாட் பால் மட்டுமே. ஒரு ஹிட்டு அண்டு கேட்ச் த கால், பட் பால் போய் ரீச் ஆகிருக்கு பவுண்ட்ரியில். மீண்டும் ஒரு பவுண்ட்ரிங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஒன்று அதை பாலுங்க குயிக்காக வந்திருக்கு, அந்த டாட் பால் மட்டுமே இதோட ஓவர் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஓவருக்கு 13 ஆடி இருக்காங்க. ரெண்டாவது ஓவர் கண்டினியூ பண்ண ரோஹித் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலே ஒரு ஹிட்டு அண்டு ஓடி தான் எடுக்கணும், ஒரு டபுள் மட்டுமே. 2 ஓட்டங்கள். ஓ திரும்பி ஒரு சிங்கிள் அடி விஷ்ணு அவர்கிட்ட இருந்து டைரக்ட் ஹிட் பண்ணல, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரா இல்லை கையிலே விழுந்துருக்கு. விக்கெட், விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க ஜெயின்ஸுங்க. நம்பர் 3ல நியூமன் லோகேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். கேட்ச் இஸ் த கால் அண்ட் கீழே உழுது அண்ட் கையில் மீண்டும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டர்ஸ். ஸோ நம்பர் 4ல நியூமன் ஆகாஷ் வந்திருக்காரு, ஆர்டிக் பால் ஃபேஸ் பண்ண. ஓ இங்கே ஸ்டோடி இருக்காங்க, அங்கே அச்சா அவுட்டான்னு பார்க்கும்போது இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் பால். ஓ வெல் பவுன்ஸ் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஓ ரேட்டு அண்ட் கேப்ல டிராவல் ஆயிருக்கு. ஸோ பவுண்டரி போல ஒரு டபுள் மட்டுமே, இதோட ஓவர் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ 2 ஓவருக்கு 20 ரன் ஆடி இருக்காங்க. அண்ட் 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஹட் பால் இங்கே ஸ்டோடி இருக்காரு, குயிக்காக அடிக்கணும். ஓ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் வித் அவுட் ஒரு கிளைம் இருக்கு அண்ட் கையில் விக்கெட். விக்கெட் நம்பர் 3 லூஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 5ல நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ தொட்டு விட்டுருக்காங்க அண்ட் சைடில் ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சேமேசா பெரிய ஷவுட்டு பேசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டை காட்டல, டாட் பால் மட்டுமே. சேமேசா மீண்டும் ஒரு உள்ள டாட் பால். ஓ சென்ட்ரா இங்கே ஸ்டோடி இருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 3 ஓவர் 23 ஆடி இருக்காங்க. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண ரோஹித் வந்துருக்காரு. பாலே ஒரு டபுள் ஷாட்டு, ஆறு பால் எதுவுமே போகல, நின்றுச்சு. இது வரைக்கும் ஒரு டபுள் ஒரு கிளைம் இருக்கு, பட் ஒரு டபுள் மட்டுமே. ஒரு லெக்ல போட்டிருக்காங்க, ஒயிட் பால் சிக்னல். சுவிட்சே டான்ஸ் கனெக்ஷன் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்ட்ரல் ப்ளே பண்ணியிருக்காரு இங்கே அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் இங்கே வச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள்மே சான் உள்ள டாட் பால் மட்டுமே. லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ரோசன் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் சிங்கிள் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, டபுள் எடுத்திருக்காங்க இந்த பேர் அண்ட் இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 ஓவருக்கு 32 ஆடி இருக்காங்க. 5வது ஓவர் கண்டிப்பாக விஷா வந்திருக்காரு. ஸோ ஒயிட் விட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. சரி சான் உள்ள வந்திருக்கு, டாட் பால்.
ஷார்ட் பால் அண்ட் லாங் ஆன் இல்லை, பட் எங்கே இருந்தால் எடுத்துருக்காரு. அன்றைக்கி விக்கெட் நம்பர் 4 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஜெயின்ஸுங்க. நம்பர் 6ல் நியூமேன் சாண்டி வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஆஃபில் வெட்டி விட்டுருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. கட்டுவான் அண்ட் லெக்கில் ஹிட்டு, கேட்சுக்கு வரல. மிஸ் ஃபீல் அண்ட் பவுண்டரி நம்பர் 1 ஃபார் கார்த்திக் அடிச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் வெல்கம் பவுண்டரிஸ் ஃபார் த டீம் ஜெயின்ஸ். ஷார்ட் பால் லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். சைடு தப்பான ஹிட்டு கையில். அண்ட் விக்கெட் நம்பர் 5 லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் மதுரை ஜெயின்ஸ். நம்பர் 7ல் நியூமன் யோகி வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக டபுள் ஓடிடுவாங்க. அண்ட் ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 41 ரன் ஆடிருக்காங்க 5 ஓவருக்கு. அண்ட் 6வது ஓவர் கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க போல். ரோஹித் ஒரு டாட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. எங்கேயா ஸ்டோடி இருக்காரு. அண்ட் கீப்பரே போயிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்ல ஒரு ஸ்விங் அண்ட் கேட்ச் இஸ் த கால், பட் சிங்கிள். அண்ட் அங்கே இடிச்சுக்கிறாங்க அண்ட் வச்சிட்டாரு. ஸோ 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. சென்ட்ரில் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த போல ஃபீல்டர் எடுத்திருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் சைடில் நம்பர் 8ல் உள்ள அந்த மனோஜ் இருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால். நீங்க ஹேண்ட் ஸ்டைடு தான் கீப்பர். இப்போ இன்னும் நான் அவசியமானதுங்க இது. கீப்பரே ஜெயிச்சுறாரு. அண்டு மீண்டும் ஒரு விக்கெட் அண்ட் 7வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீமுங்க. சென்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு குயிக்காக ஒன்றா டபுள் மிஸ்ஃபீல். அண்டு தேவையில்லாத மிஸ்ஃபீல், ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 46 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 6 விக்கெட்டில் டீமிங்க. சாரி 7 விக்கெட்டில். அண்ட் விஸ்வா கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அந்த சைடில் நியூமன் சுகுமார் இருக்கார், அவருக்கான ஃபஸ்ட் பால் டாட்டு. லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். லோல்டாஸ் அண்ட் எட்ஜி பின்னாடி, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு சென்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் குயிக்காக 1-2, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் ஒரு ஹிட்டு பெருசாக போய் விழுந்திருக்காண்டு 6 அண்ட் நோ பால் சிக்னலும் கிடச்சிருக்கு. ஸோ போன பால் வந்து ஹைட்டு நோ பால், அதனால் இது ஃப்ரீ ஹிட்டு. சைடு சைடு அண்ட் டபுள் கால் அண்ட் ஒரு டபுள். தண்ணி டபுள் மட்டுமே. சுயன்மேஸ் அண்ட் உள்ள டாட் பால். குயிக் ரன் அண்ட் உள்ள டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு விஸ்வா இங்கே. ஸோ 58 ரன் ஆடி இருக்காங்க. அண்ட் பொற்சலன் கண்டினியூ பண்ணுறாரு. சுயன்மேஸ் கீப்பரை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைஸில் ஒரு சிங்கிள், மிஸ்ஃபீல்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் அரவுட் ஹிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்லோவாக வந்தது, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுயமேஸ் அண்ட் மேலே பட்டு குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் அண்ட் டைரக்ட் ஆகிட்டாங்க. 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. ஷார்ட் பால் தவற விட்டுருக்காரு. அண்ட் உள்ள டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு ஷார்ட் பால் திரும்பி மிஸ் பண்ணியிருக்காரு, கீப்பரை மிஸ் பண்ணியிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நியூமேன் ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணேன். திரும்பி ஒரு மிஸ் ஃபீல்டு கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். அண்ட் சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். ஸோ டீம் ஏஎஃப்சிக்கு டார்கெட் 64 கொடுத்துருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் இருக்காரு மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து சுகுமார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பால் சிக்கு பாலில் வந்திருக்காங்க. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஜென்பா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் பால் டாட் பால்.
லெக்கில் போட்டிருக்காரு ஒயிட் பால் அண்டு ஸோ ஒயிட் +1 கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ரன் ஃபார் த டீம் ஏஎஃப்சி. ஆன் ஸ்ட்ரைக் மகேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் லெக்கில் ஒரு ஹிட்டு, சரியான கனெக்ஷன் இல்லை, சிங்கிள் மட்டுமே. விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஏஎஃப்சி. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் சந்தோஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஹிட் அண்ட் ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஸோ அவருக்கான ஃபஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ் இங்கே. லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். சென் பிளாங்கியா வச்சுட்டு ஓடி இருக்காரு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம 5ல நியூமேன் அபி வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட் ஃபீல்டர் டாட் பால். லெக்கில் வந்திருக்காரு ஒயிட் பால் சிக்னல். ஃபுல் டாஸ் பால் அண்ட் அம்பேர்கிட்ட எந்த ஒரு காலும் இல்லை, குயிக்காக ஓடி இருக்காங்க. நோ பால் கால் வந்து நோ பால் +1. ஸோ ஃப்ரீ பால் அண்ட் டாட் பால் மட்டுமே. மேலே போட்டிருக்காரு அண்ட் மெயின் டாட் பால். சைடு சைடு அண்ட் குயிக்காக எடுத்து அடிச்சு அவுட்டு, ஒரு சிங்கிள் மட்டுமே. சார் பால் அண்ட் லெக்ல கேப்ல ஸோ போயிடுமா அது போயிருக்கியா போல ஒரு டபுள் அண்ட் இப்பயும் ஓடி இருக்காங்க அண்ட் விக்கெட்டா இல்லை நல்லா ஓடி வந்துட்டாரு. நாட்டா விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு 2+3 விக்கெட்டு. ஸோ 2 ஓவருக்கு 19 ரன் ஆடி இருக்காங்க அண்ட் 3வது ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு, ஃபஸ்ட் பாலே ஒரு ஹிட்டு அண்டு 6 கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் த டீம் ஏஎஃப்சி மகேஷ் அவர் பேட்டில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் பால் அண்ட் குயிக்கராக வந்திருக்கு. ஸோ மேலே பட்டு ஓவரில் டாட் பால் மட்டுமே. சைடு திரும்பி பட் கேட்ச் த கால் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4ல் உள்ள அந்த விஷால் இருக்கார், சாரி, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் சரியான கனெக்ஷன் இல்லை அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் குயிக்காக எடுத்திருக்காங்க இந்த பேர். லெக்கில் போட்டிருக்காங்க ஒயிட் பால் அண்ட் ஒயிட் +1. ஒயிட் +1 மட்டுமே. சென்ஸ்பில் ப்ளே பண்ணியிருக்காரு, கையிலே விழுந்திருக்கு விக்கெட் நம்பர் 3 லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் இங்கே. ஸோ 3 ஓவர் 31 ரன் வந்திருக்கு. நல்லா ஒயிட் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே விஷ்ணு. இப்போ ஒரு ஷாட் முயற்சி அண்டு பேசி கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ போன பால் வந்து விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. தவற ஓட்டிருக்காரு டாட் பால். மேலே பட்டிருக்கு லெக் பாய்ஸு மிஸ்ஃபீல்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சப்டவுன் அண்ட் தூக்கி விட்டுருக்காரு கையில் அண்ட் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணியிருக்காங்க ஏஎஃப்சி அண்ட் இதோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 1 ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க அண்ட் செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண லோகேஷ் வந்திருக்காரு ஃப்ளையர். ஸோ இங்கேயே வச்சுட்டு ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் ஒரு லூஸ் பாலாக வந்தது. ஸோ பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு. பவுண்டரி நம்பர் 1 ஃபார் மகேஷ் கிடச்சிருக்கு. ஸ்டார்ட் பால் அண்ட் லெக்கில் போட்டிருக்காங்க, ஒயிட் +1 கிடச்சிருக்கு. ஸோ நியூமேன் பொற்சொல்லன் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஹிட் அண்டு அங்கே அவுட்டு த்ரோ ஒரு டாட் பால் மட்டுமே.
ஷார்ட் மேட்ச்சு இந்த அடிச்சே சொன்னார் நாட் ஸ்ட்ரைக்கர், பட் ஒரு சிங்கிள் மட்டுமே ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெற்றி பெறணும்னா 12 பாலுக்கு 17. அண்ட் ஃபஸ்ட் பால் விஷ்ணு ஸ்டார்ட் பண்ணுறாரு. டாட் விட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே 7வது ஓவரை. சரி மேஸ் மேலே பட்டிருக்கு அண்ட் குயிக்காக ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 10 பாலுக்கு 16. என்னாலும் நடக்கலாம். ஷார்ட் முயற்சி அண்ட் கையில் மீடி ஆஃப் கையிலே எழுந்திருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட் இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 பாலுக்கு 16. நியூமேன் நரேஷ் வந்திருக்காரு. அவர் ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். 6 தள்ளி விட்டுருக்காரு அண்ட் கையிலே விழுந்துருக்கு. விக்கெட் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே. இது மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நியூமேன் ரோஹித் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் லெக்கில் போட்டிருக்காங்க. ஒயிட் பால் சிக்னல். ரோல்டா சைட் ஏறி இருக்கு. கேட்சா கையில் அண்ட் விக்கெட். இதோட டீம் மதுரை ஜெயின்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட்டு அதோட ஏஎஃப்சி ஆட்லிட்டு. ஸோ 18 பாலுக்கு வெற்றி பெறனா தேவை 21. அண்ட் சுகுமார் கண்டினியூ பண்ணுறாரு. ஆஃப்ல அந்த பால் ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஸோ டெஃபினட்டாக டபுள் போயிடும். அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. உள்ள அடிக்கல. நாட் அவுட் கால் தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சு போன பால் இங்கே விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காரு. ஸோ நியூமேன் ரோஹித் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. எல்லாரும் அங்கே போயிட்டு வந்து சாப்பிடுங்க. அப்புறம் சுவிட்ச் அண்ட் பேக் த டார்கெட் விக்கெட். ஸோ இங்கே மீண்டும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே.